ஹாய்ங்க. இன்னைக்கு சாயந்தரமா காலையில் வாஷிங் மிஷினில் போட்ட துணி எல்லாமே எடுத்து வச்சு கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியலாமல் இருந்துச்சு. நீ மடிப்புமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிருந்தேங்க. நீ எப்படி இருந்தாலும் நம்ம மடித்து தானே ஆகணும்ன்ட்டு ஒரு துணியாக எடுத்து வச்சு பையை நான் மடித்து வச்சு அதை இடத்துல சேர்த்துட்டோம்டா ஃப்ரீயாக இருந்துக்கிறலான்ட்டு மடிச்சுக்கே இருந்தேங்க. ஆனால் இடவில ஏதாச்சும் ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நீ அப்படித்தானே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வரும்ன்ட்டு அதை எதுவும் யோசிக்காமல் மடிக்கிறதெல்லாம் மடித்து முடிச்சுட்டு அப்புறம் பீரோவில் ரொம்ப துணி ஆகிப்போச்சு. வெளியே ஒரு பேக்கில் நார்மல் பேக்கில் டெய்லி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக வச்சு எங்கள் ஹஸ்பண்டுது என்னது அவர் பையில் அது என்னது எனக்கு ஒரு பை 2 பையில் சேர்த்து பையை மடித்து வச்சுட்டு எல்லாமே கொஞ்சம் வெளியே போனால் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே உள்ளே பீரோக்குள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு வேலையாக பார்ப்போம். நம்மளுக்கு உடம்பு முடியல உக்காந்தா ஆகுமா, நம்ம தானே செஞ்சு ஆகணுன்ட்டு எங்கள் ஹஸ்பண்டு தோட்டத்தில் வேலை பார்க்குற துணி மருந்து அடிக்கிற துணிக்கு அது எல்லாமே வாஷிங் மிஷினில் போடாமல் நானாக கையில் துவைச்சிக்கிருவீங்க. அதை மெத்தில் போய் காலையிலே ஊற போட்டிருந்தது. நீ மழை வர மாதிரி இருக்குது, எப்படியாச்சும் அதை க்ளீன் பண்ணி துவைச்சி காய போட்டுட்டா நாளைக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கலான்ட்டு மெத்துக்கு போய் மெதுவாக நானாக எல்லாம் துவைச்சி அலசி ரெடி பண்ணிக்கிருந்தேங்க. ஆனால் கிளைமேட் மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப கூலாக வெயில் இல்லாமல் நல்லா காற்று வீசி சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுக்கே பார்த்துக்கேவு அப்புறம் துவைப்போமா அப்புறம் செய்வோமாண்டுக்கே இருக்குது. ஆனால் இந்த வேலை லேட்டாக்குனா வீட்லேயும் வேலை இருக்கே, அதையும் செய்யணுமே, எப்படி இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும்ன்ட்டு அப்படியே பையா துவைச்சி ஒன்று ஒன்றா அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த துணியெல்லாம். அதனால் கொஞ்சம் கையிலலாம் தப்ப முடில. காலில் நல்லா போட்டு மிதித்து அலசி காய போடுவோன்ட்டு ஒரு 2 ஜோடி இருந்துச்சு. அது ரொம்ப குருட்டு அழுக்காக இருக்கனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இல்லைண்டா வேகமாக நார்மல் துணிண்டா வேகமாக துவைச்சி வேலையை முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டால் நம்ம நார்மலாக போட்டுக்கிற துணி எல்லாமே போடுவோம். அப்புறம் அவர் செடிக்கு மல்லிப்பூக்கு மருந்து அடிப்பார். அந்த ட்ரெஸ்ஸு அதுக்குள்ளே போட்டால் நம்ம நார்மல் துணிக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். எப்படி இருந்தாலும் ஒரே ட்ரம்முக்குள்ளே தானே போடுறோம். அந்த பக்கம் மிஷினும் நல்லா இருக்கணும், அந்த பக்கம் நம்ம உடம்புக்கு போடுற அந்த துணி இது கிருமி தானே என்னன்னாலும் அந்த மருந்து அந்த 2 ஜோடிக்கு எதுக்கு நம்ம கஷ்டமாக நினைக்காட்டேன்னா செய்கிறது நல்லதில்ல, சேஃப்டி பார்க்கணும்லன்ட்டுதே இந்த நானே வச்சு பையை அப்படியே துவைப்போம்னு நினச்சேன். ஆனால் கஷ்டம்ட்டு எந்த வேலையும் நினைக்காம ஈஸி தானான்ட்டு செய்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் கஷ்டமாக நினச்சோமுண்டா எப்படி இருந்தாலும் வர்ற வேலை செய்கிற வேலை செஞ்சு தானே ஆகணும். அதனால் அதெல்லாம் நினைக்காட்டி சேஃப்டியும் பார்க்கணும், அந்த பக்கம் நம்மளோடது கடமையும் செய்யணும்ன்ட்டு எனக்கு கையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை துவைக்கலாம். கொஞ்சம் ஹார்டான துணி அந்த ஜீன்ஸு அந்த ஆஃபு எல்லாம் வேலை பார்க்கும் போது தோட்டத்தில் போட்டுக்கிருவார். அதெல்லாம் அவர் துவைப்போம்னு சொல்லுவார். நான் உடம்பு முடியல நீயே நான் பார்த்துக்கிறேன்டார். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன்டா இருக்க மாட்டேங்க. ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கணும்னு நினச்சிக்கே இருப்பேன். வேலையெல்லாம் முடிக்கணும், நம்ம அப்படியே தூங்கிக்கு இருந்தால் இப்படி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படி இருக்கக்கூடாது. எந்திரிச்சு ஏதாச்சும் வேலையை பார்க்கணும், நம்ம லைஃப்பை ரன் பண்ணணும்லன்ட்டு ஏதாச்சும் வேலையை பார்ப்பேங்க. அப்படியே மேலே போய் துவைச்சிட்டு வந்துட்டு பையன் வீட்டுக்குள்ளே வந்து வீடெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிக்கிடுவோம். சாயந்தரமாக நீ காலையில் கூட்டினா நீ கொஞ்சம் குப்பை வந்துச்சு. அப்படியே பையா வீடை பூரம் ஒரு ரூம் பெட்ரூம் க்ளீன் பண்ணி கூட்டினேன். ஹாலு கூட்டிட்டு அப்படியே கிச்சனையும் சுத்தம் பண்ணி கூட்டணும். இன்னும் ரொம்ப வேலை இருக்குது. இனி இது ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே தாட்டி வேகமாக செஞ்சோம்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. டைமு ரொம்ப ஆகுது. வேகமாக செய்வோமுட்டா உடம்பு ஒத்துழைக்காது. அதனால் மெதுவாக செஞ்சுக்கிட்டாலே நிறையா வேலை செஞ்சுக்கிருவோம்ன்ட்டு மெதுவாகவே வேலை ஆரம்பித்து செஞ்சுக்கே இருந்தேங்க. அப்படியே எல்லாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டிட்டு அப்புறம் வெளியே வரண்டாவை
கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிருந்தேன். எனக்கு வாஷிங் மிஷின் வைக்க ப்ளேஸ் இல்லை. அதனால வீட்டு பக்கத்தில் ரைட் சைடு அது முன்னாடி தெரியுது இல்லைங்க, அந்த வயரு ஃபிட் பண்ணோம். டேப் அந்த இடத்துல இல்லாமல் பாத்ரூமுக்கு கலெக்ஷன் பண்ணோம். அதனால அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி இருந்தால் இருக்கட்டும், நீ கொஞ்சம் நாளைக்கு நீ செவரெல்லாம் உடச்சி டேப் வச்சா நல்லா இருக்காதே. சரி இது நிரந்தரம் இல்லைல்ல, கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். இப்போ வரைக்கும் அது இருக்கட்டும்ண்டு கொஞ்சம் அது ஏதாச்சும் சின்ன பிள்ளைங்க வந்தால் தட்டி கீழே விழுந்துருவாங்களோன்னு நினைப்பேன். ஆனால் இருக்கட்டும், நம்ம இப்போ இதுக்காக அந்த செவரெல்லாம் உடச்சி டேப் வச்சா கஷ்டமே, அதுக்கு செலவு அதிகமாக வரும்ன்ட்டு இருக்கிற வறுமையில் அப்படியே ஓட்டிட்டோமுங்க. அப்படியே எனக்கு நைட்டு தலை குளிச்சிருந்தேன். அது ட்ரையாக இருந்துச்சு ஹேருன்ட்டு ஸ்ப்ரே பண்ணி ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுங்க. அதனால ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குமா பார்ப்போம். எல்லாம் உச்சியிலேருந்து தெரியுது. தலை சீவுனா எண்ணெய் போட்டுலாம் சீவுனா தலைவே முடி கொட்டி போய் அசிங்கமாக தெரியுதுங்க. எதனால தலை இவ்வளோ தலைமுடி உகுறதுன்னே தெரியல. நம்ம செய்கிற முயற்சிலாம் பண்ணுவோம். அடுத்து அது அப்புறம் சரியாகிறது அதான் டைம் வரும்போது சரியாகும். ஹெல்த்தியானது சாப்பிட்ணும், ஹேரை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும்ட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் நம்ம முயற்சி பண்ணிக்கிருக்கணும்ட்டு ஒரு புதுசாக ஒரு இது வாங்கி ரோஸ்மெரி வாட்டருன்ட்டு நான் அதை ஸ்ப்ரே மாதிரி பண்ணி ஒரு 1 டேக்கு 2 டைம்ஸ் பண்ணணும். ஒரு நாள் 1 டே பண்ணுறேன், ஒரு நாள் விட்டுடுறேன், மறந்துடுறேன். வேறு வேலையில் ஏதாச்சும் விழுந்துடு ஞாபகம் இருக்காமல் மறந்துடுறேன். இப்போ ஆயில் வைக்கிறதாண்டா நம்ம எந்திரிச்சோடனே காலையில் தலை சீவும் போது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை சீவுவோம். இதனால நம்ம அந்த ஞாபகத்தில் மறந்துடுறோம். அதனால தான் என்னை மறக்கக்கூடாது, இது செஞ்சே ஆகணும்ட்டு கட்டாயம்ட்டு இப்போ கவனமாக தெரிகிற மாரி எதுத்தில் அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கிட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம், அது யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது சரி இருக்கா வேலை இல்லையான்ட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம்ட்டு அதை முடிச்சுட்டு வெளியெலாம் பெருக்கிட்டு கேஸு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கேஸ் பற்ற வச்சுட்டு காலையில் பால் பாயசம் வச்சுருந்தேங்க. அதை சூடு பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடுலாம் ஒரு இதில் சோற்று வச்சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதையுமே எல்லாம் சரி பண்ணிவிட்டு 2-3 நாளாக கொஞ்சம் கிச்சனை கவனிக்கலை. ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வேலையை பார்க்குறோம்ட்டு விட்டாச்சு. இன்னி கொஞ்சம் நம்ம ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும் போது நம்ம வீட்டு வேலை எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கிடுவோம்ட்டு பையன் சாம்பார்லாம் சூடு பண்ணி ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டு கேஸு ஸ்டவ்வு கிச்சனு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு நாளையிலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு பையன் நான் ஒரு இதாக என்னென்ன காலையில் சமைச்சது இருந்துச்சோ அதெல்லாம் சூடு பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு, சளி பிடிச்சிருந்துச்சி. அதனால சூடு தண்ணி காய வச்சு நல்லா ஆற விட்டுருந்தேன். அதை பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிடுவோம். இந்த சட்டியில் தண்ணி தீர்ந்து போச்சுல ஊற்றி வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த சட்டியும் கழுவி சரி பண்ணி எல்லாமே பாத்திரம் ஒன்று விடாமல் எல்லாம் விளக்கி வச்சுக்கிடுவோம். காலையிலக்கு நம்ம எந்திரிச்சோன்னே ஈஸியாக 2-3 பாத்திரம் தான் இருக்கும். சீக்கிரமாக சமைச்சி வேலையை ஆரம்பிச்சிடலாம்ட்டு அப்படியே கிச்சனை ஒன்றா எடுத்து கிளாத்தை வச்சு நீட்டாக தண்ணி தொளித்து தொடச்சி சரி பண்ணிக்கிருந்தேங்க. என்ன செய்கிறதுங்க, பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டா முடிஞ்சாலும் முடியலண்டாலும் கஷ்டமாக இருந்தாலும் இல்லைண்டாலும் எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும். நம்ம என்ன செய்கிறது, எல்லாருக்கும் யார் யார் பொண்ணாக இருக்குமோ எல்லா பேரும் இது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டத்தை பார்த்து தான் ஆகணும். முடியலண்டாலும் வேலையை பார்த்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நம்ம வீடை நம்ம தான் ரன் பண்ணிக்கணும்டா. இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி தான் ஆகணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியலண்டாலும். அதனால தான் ஏதோ ஒரு லோலியாக மனசு எப்படியோ இருந்துச்சுங்க. கந்த சஷ்டி கவச்சம் சாமி இது முருகர் இதை போட்டு டிவியில் கேட்டுக்கிட்டேவும் கிச்சனை சுத்தம் பண்ணி ஸ்டவ்வெல்லாம் விளக்கி கழுவி சரி பண்ணிக்கிருந்தேன். என்ன செய்கிறது அவர் வந்தோடனே எல்லாம் செய்வோம், அவரை வச்சுக்கிட்டு செய்வோம்னு நினச்சா பாவம் அவர் தோட்டத்தில் ஒரு ஆளாக வேலை பார்ப்பார். அவருக்கு ஒரு ஆள் கை மாற்றி விட ஆள் இல்லை.
அதனால நானும் எல்லாமே வேலை அவருக்கு சொன்னேன்டா. கொஞ்ச நாளாக நம்மளால் முடிகிறப்ப அவர் மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ண அவரும் பாவம் மனுஷன் தானே. அதனால் ரொம்பவும் அவரை நம்ம கஷ்டப்படுத்த வேணாம், முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், முடியலண்டா அவர்கிட்ட சொல்லுவோன்ட்டு அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வெல்லாம் கழுவிட்டு அப்புறம் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் கிடக்கு. அதெல்லாம் விளக்கணும்டா எப்படி 1 மணி நேரம் ஆகும். அது காலையிலேருந்து அப்படியே விளக்காமல் சமைச்சதோடு போட்டு வச்சுட்டுங்க. அதெல்லாம் பையாக விளக்கி எல்லாம் கிச்சன் எல்லாம் மாரி என் கைக்கு வரணும்டா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நான் போராட்டம் பண்ணுனா நார்மலாக எனக்கு ஒப்புன மாரி நான் மாற்றிக்கிடுவேன். ஆனால் எனக்கு மேக்ஸிமம் எப்பயுமே கிச்சனு நம்ம இருக்கிற இடம் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேங்க. அவர் எங்கள் ஹஸ்பண்டு வஞ்சிக்கிட்டே இருப்பார். எதுக்குமா இப்படி உனக்கே உடம்பு முடியல, நீ வீக்கான பிள்ளை, எதுக்கு நீ இம்பிட்டு வேலை இழுத்து போடுற, நார்மலாக பார்க்குற மாரி பார்த்தனா எப்பயுமே க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அது அந்த பழக்கத்தை மாற்று அவர் சொல்லுவார். ஆனாலுமே எனக்கு அவர் சொல்கிறாருன்ட்டு அவருக்காக ஆட்டுன்னு சாரிங்கன்ட்டு சொல்லிடுவேன். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிடுவாரா வேலையா. அவர் வாரதுக்குள்ளே அவர் எந்தெந்த வேலை செய்யாதன்ட்டு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். அப்புறம் அவர் வந்தோன்னே என்ன ஒரு மாதிரியாக இருக்கேன்டுவார். டயர்டாக இருக்குது, ரொம்ப வேலை பார்த்து தவச்சு போனேன்டுவேன். செய்யாதன்ட்டு சொன்னேனே செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு டயர்டாக இருக்குன்றியான்ட்டு அவர்கிட்ட பேச்சு கேட்கணும். என்ன செய்கிறது, நம்மளுக்கு அந்த பழக்கம் ஆகிப்போச்சு, அதை மாற்றிக்கிறோம்ல. இனி போக ஃப்யூச்சரில் மாற்றிக்கிறோம்ட்டு நினச்சிக்கிட்டேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு இனி எங்கள் ஹஸ்பண்டு தோட்டத்துலேருந்து வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரரு வந்தோடனே நீ இப்போ சாப்பாடு ஆக்கின டைம் ஆகும்ல, நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் வா, என்ன சமைக்க போகிறேன்ட்டு கேட்டார். நான் சொன்னேன் இனி இப்போ சாப்பாடு சமைக்க எல்லாம் டைம் இல்லைங்க, சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கிடுவோமுண்டா. சரி சிம்பிளாக உப்புமா பண்ணுவில்ல எப்பயுமே, அதை பண்ணுன்றாரு. சரி நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி நானும் பண்ணுறேம்மா, நீ ஒரு பக்கம் கட் பண்ணு தக்காளி வெங்காயத்தை, நானும் நீ சொல்கிற வேலைலாம் செய்கிறேன், வேகமாக உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம்னு சொன்னார். சரிண்டா அவரு நானாக ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நின்று இந்த உப்புமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உப்புமா நான் நார்மலாக உப்புமா நல்லா செய்வேன். ஆனால் நான் செய்கிற உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவார். அதுக்காக நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் நார்மலாக செய்கிறதுக்காட்டி கொஞ்சம் நல்லா செய்வேன். உங்களுக்கு உப்புமா நான் செய்கிற மாதிரி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உப்புமாவே நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், ஷார்ட்டாக போடுறேன். ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு மட்டும் செம்மையாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு உப்புமா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதனால் எங்கள் ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ண, அவரும் நான் பேசிக்கிட்டே வேகமாக வேலையை பார்த்துட்டு நீ வேலையை பாரு, நான் அடுத்த வேறு வேலையை பார்க்குறேன்ட்டு அவர் வீட்டுக்குள்ளே வேறு வேலை பார்த்துக்கிருக்காரு. நானும் உப்புமா செஞ்சுக்கிந்து இன்ன வரைக்கும் உதவி பண்ணார்ல, போது விடு அப்பப்போ நான் வந்து எம்பிட்டு தூரம் வந்துருச்சு சமையலுண்டு வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு பேசிட்டு போவார். வந்துட்டிங்களா, நல்லா வந்தீங்க வாங்கன்ட்டு அவரை பிடிச்சி அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்கிறது முடியாமல் தாங்க இதெல்லாம். அதனால் அவர் தண்ணி பிடிச்சி கொடுத்தாரு. அப்படியே பையன் உப்புமாக்கு தாளித்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றி கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கொதிச்சோன்னே கிண்டிட்டு லைட்டாக மேலாக்க நெய் போட்டுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்துட்டேன். அவர் தோட்டத்துலேருந்து வந்தோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டார். அப்படியே 2 பேரும் உட்காந்து நீ டிவி பார்த்துக்கிட்டு பிடிச்சது பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுவோங்கண்டே. அவருக்கு உப்புமா போட்டுட்டு நீ தொட்டுக்கிற சட்னி அப்படி இதெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. காலையில் வச்சுருந்த சாம்பார் இருந்துச்சு, அதை சைடில் ஊற்றி அதில் அவரும் தொட்டு சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். இல்லைண்டா டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா செய்யலாம். ரொம்ப நைட் ஆகி போச்சு. இப்போயே நாங்கள் சாப்பிடும் போது 8:30 ஆயிடுச்சு. நீ எதுக்குன்ட்டு டக்குண்டு அதவே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்படின்னு ரொம்ப வெரைட்டியாக நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம். இருக்கிறது ஏதோ அதில் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். இல்லை அதுக்கு எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறது இதிலே சாப்பிட்டு ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியதான்ட்டு அவர் நல்லா பண்ணியிருக்க, டேஸ்ட்டாக இருக்குது உப்புமாண்டு என்கிட்ட. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் என் வீடியோ என்னதெல்லாம் உங்களுக்கு ஒப்பிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.